Hi friends, வணக்கம். Welcome to Thiyashree Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் மெனு வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாரும் லாக்டவுன்ல இருக்கோம். பட் இந்த லாக்டவுனே இல்லாத ஒரே இடம்னா நம்ம கிச்சன் மட்டும்தான். எல்லாரும் ஓவர் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சிம்பிளா சமைச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 hourல சமைச்சிரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் வந்து கொஞ்சம் கம்மியாக பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கிக்கலாம். நான் வந்து இது கம்மியாக தான் காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் சமைச்சிருக்கேன். ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்குங்க. தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். பருப்பு சேர்க்குறதுனால பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதோட சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கிடும். அதுக்காக வந்து இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் அப்புறம் மாங்காய்லாம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். முருங்கைக்காய் வந்து நார்மலாக சாம்பாரை கட் பண்ணுறத விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 முருங்கைக்காய் அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு அதையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு ரசம் பொரியல் தனித்தனியாக செய்கிறோட ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி இது ட்ரை பண்ணிங்கன்னா செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் கழுவி அதோட சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் வந்து அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1க்கு 2 வைப்பேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்புறம் 4 டம்ளர் தண்ணி, அப்புறம் காய்கறியெல்லாம் போட்டிருக்கனால அதுக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன்.
அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அவ்வளோ விசில் வச்சுக்கலாம். சாதத்துக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதே விசில் வச்சுக்கலாம். நான் 2 விசில் விட்டுறேன். மூடி போட்டு விசில் விட்டேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்க போகிறோம். நறுக்கி வச்சு மல்லி இலை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறோம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா குலைவாக வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துருக்கோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக விட்டு பெசரிக்கலாம். தண்ணியை விடாமல் கூட நீங்கள் பெசரிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரிக்கிறேன். இதில் வந்து நான் விசில் அடங்குறதுக்குள்ளேயே நான் வந்து செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெசரி வச்சுக்கலாம். விசில் வச்சுட்டு விசில் அடங்கவங்களே நான் செஞ்சுட்டேன். அப்போ வந்து ஒரே டைமில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, எண்ணெயில் போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதுவும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குட்டீஸ்க்காக அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு. பாருங்கள், இது என் பெரிய பையனோட பிளேட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.